மலையகத்துல தோட்ட தொழிலாளர்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுக்க தடையா இருக்க இந்த 3 பேரும் ஒழியணும். மலையக தமிழர்கள் மீண்டும் தலை நிமிர்ந்து நடக்கணும். அப்படின்னா இவன் 3 பேரும் இல்லாம போகணும். யாரெல்லாம் பார்லிமெண்டத்தில் பேசினார்களோ வாக்களித்தார்களோ அவருடைய உருவங்களை எரித்து அவருடைய உருவங்களை சவப்பெட்டியில் வைத்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பேரணியை நடத்தியிருக்கின்றார்கள். எங்க ஜனாதிபதி அனுரகுமார மீண்டும் வரணும். அனுரகுமார் திசாநாயக்க அவருடைய தத்துணிவின் காரணமாக அவர் எடுத்த அதிரடியான அதே அவருடைய தேர்தல் வாக்குறுதியில சொல்லப்பட்டதன் நிமித்தம் மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு வேதனம் அதிகரிக்கப்படும். தேசிய கட்சியா இருக்கலாம், எஸ்ஜேபி கட்சியா இருக்கலாம், தோட்ட தொழிலாளர்கள் ஏனைய கட்சிகளாக காணப்படலாம். அதே நேரத்துல அந்த கட்சிகளுக்கு அனைவர்களுக்கும் இதுவரையில் ஆதரவாக இருந்த மலையக தோட்ட தொழிலாளர்கள் முதல் முறையாக அந்த கட்சியுடைய மிக முக்கியமான உறுப்பினர்களுக்கு தலைவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அட்டையில கடிப்பட்டு நாங்க உங்களுக்கு நாளைக்கு பிறகு எங்களுக்கு சம்பளத்துக்காக போராட்டம் ரோட்டோட அலைஞ்சி படுற கஷ்டத்தை உணர்ந்து எங்களுக்கு இந்த சம்பளத்தை கூட்டி கொடுத்துருக்காங்க. முதலாவதாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு முதல் நாங்க மலையக மக்கள் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்ன காரணம்னு கேட்டா இந்த மலையக மக்களுக்காக 400 ரூபாய் சம்பள உயர்த்தி கொடுத்தது. உனக்கு நாங்க 76 வருஷமா சம்பாரிச்சு சுகபோகமா வாழ்ந்த அது பத்தாம இப்ப எங்களுக்கு 200 ரூபாய் குடுக்கறதுலயே அடிச்சுக்கிற. உங்க காலம் முழுக்க நாங்க உங்கள்கிட்ட பிச்சை எடுக்கணும். நீங்க எங்களுக்கு குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் இந்த பக்கம் வருவீங்க. சரியா? நாங்க உங்களை பார்த்தா பைத்தியக்காரே படிக்காத சமூகம்னு ஒதுக்கி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு பிறகு அப்படி ஒரு மாற்றம் நடக்கவே நடக்காது. நினைவு கூட இனி மலையகத்து பக்கம் வரணும்னு எதிர்பார்க்காத. පඩිවැරි කරලා දීලා තියෙන්නේ. ඒක මේ විපස්ස කට්ටිය ඒක මේ දෙන්න එපා කියලා ඒගොල්ලෝ නඩුව දාලා තියෙන්නේ. ඒගොල්ලන්ට මොකද්ද? ඇයි ඒගොල්ලන්ට අමාරුද? ඒගොල්ලෝ මේ නඩුව දාලා තියෙන්නේ. අපේ ජනාධිපති නායකයා අපිට අපේ මිනිස්සුන්ට පඩි 400ක් වැඩි කරලා තියෙන්නේ. ඒක මේගොල්ලෝ දෙන්න එපා කියලා තියෙන්නේ. ඒ මොකද්ද? මෙච්චර කාලේ මේ ඇවිල්ලා අපේ මේ වත්තට ඇවිල්ලා මේ අපේ ගමට ඇවිල්ලා මුන් කාලා බීලා ඔක්කොම කරලා මු අම්බ කරලා ඔරකම් කරලා ඔරකම් කාලා මේව කරලා අපිට අපි මෙච්චර දුක් විඳලා අපේ පඩි 400 නැහැ කියලා කියනවා. மடனாய் உனக்கு அறிவு இருக்காடா? எங்களுக்கு எந்த கவர்மெண்ட் அவ்வளவு நாளைக்கு வந்து சம்பளத்தை கூட்டி கொடுத்துருக்கு? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நாங்க உங்ககிட்ட பிச்சை மாதிரிக்கிற போராட்டம் பண்ணி வந்து கேட்டிருக்கோண்டா. நாய் திங்காம நடுரோட்ல உட்காந்து இருக்கோண்டா. எங்களோட பாவமே உங்களை சொத்துண்டா. எவையோட சொத்துலடா? நீங்களும் பில்டிங்லயும் மாளிகையும் கட்டி வாழ்றீங்க. எங்களோட சொத்து எங்க அம்மா அப்பா காலத்துல இருந்து உங்களுக்கு வரி பணமா கொடுத்துக்கிட்டு வரடா திங்கிறீங்க. ஏன்டா இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்யறப்ப ஏன்டா வந்து கெடுக்குறீங்க? உங்க மாதிரி ஒரு கவர்மெண்ட் வந்து எதுக்குடா மக்களையே அழிச்சிங்கடா. இன்னைக்கு எங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் நாங்க தேர்ந்தெடுத்தோம். அந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நல்லதான் செய்யுது. எந்த கவர்மெண்ட் ஒரேதான் எங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுத்துச்சு. எந்த கவர்மெண்ட்டும் கொடுக்கல. நீங்களே எங்கோட சிலையை திங்கிறீங்க. ஒவ்வொருத்தனும் திருடன் தான் இந்த நாட்டுல இருக்கிறவே. இப்ப வந்திருக்க கவர்மெண்ட் எங்களுக்காக ஒரேதான் சம்பளத்தை கூட்டுச்சு. எந்த போராட்டம் எதுவுமே நாங்க பண்ணல. எங்களுக்கு அழகா எந்த ஒரு பிரச்சனையிலும் இல்லாம எங்களுக்கு கூட்டி கொடுத்தாங்க சம்பளத்தை. நீ வந்து அதை யாருடா கொடுக்க வேணாம்னு சொல்ல? நீ யாருடா அந்த நாட்டுக்கு? எங்களுக்குன்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுல நாங்க சந்தோஷமா இருக்கணும், எங்க பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்ட்டு எங்களுக்கு போராட்டம்லாம் இல்லாம இந்த சம்பளத்தை கூட்டி கொடுத்தாங்க. அதுக்கு நீ வந்து தடை செய்யணுங்கிற அவசியமே இல்லை. இதுக்கு மேலே ஏதாவது செஞ்சேன் நான் உன செருப்புலயே அடிச்சு அனுப்போண்டா. நாங்க பெருந்தோட்ட தொழிலாளர் அவர்களுக்கு உள்ள சம்பளத்தை ஜனாதிபதி அவர்கள் தாரன்னு சொன்னதை இவங்க எல்லாம் கல்லைகள்லாம் சேர்ந்து இல்லாமக்குறாங்க.
அப்ப அதே நேரத்துல நாங்க ஓட்டு போட்டோம் அவங்களுக்கு. ஓட்டு போட்டு 50 வருஷத்துக்கு எங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்தான்? 50 வருஷம் கொடுக்கல. இந்த ஜனாதிபதி சாமி வந்த பிற்பாடு தான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. ரோட்ல வெளிச்சம் போட்டு கொடுக்குறாரு. அப்போ நாங்க எடுக்க தேயிலைய தூளை அவன் குடிக்கிறானே, கழுத மூத்திருக்கியா குடிக்கிறான், அவனுக்கு அறிவு இல்ல. ගන්නත් සල්ලි ඔක්කොම පිටට දීලා සල්ලි ඔක්කොම අයි නම්බර දන්න ඔෆිස් එකේ ඒ සිංහල දෙන්නෙක් මුස්ලිම් එක්කනේ දෙමළ දෙන්නෙක් එක්ක දෙමණ ඒක පුළුවන් නේ අකුල්ල දන්නේ මොසල වත්තේ අකුල් දන්නේ අපි දුවට අපි නෝනට මාස දෙකයි සල්ලි ගන්න බෑ ඒ පෙරේලා ඒසල ගියා ඔය එහෙම තමයි තියෙන්නේ වත්තේ මාතත් දෙන්නේ වත්තේ බලන්න දෙන්නෙත් නෑ නික බෙල්ල කාරගෙන එනවා ඉච්චරයි මේ තේකොල එනවනේ කොම්පියුටර් ආණ්ඩුව අපි ගල් කරනවනේ ඒක නිසා අත බලන්න මිනිස්සු හරිද අපේ මලයගේ ජනතාව මේමයි මෙච්චර කාල මමත් අවුරුදු 35ක් මට දැන් අවුරුදු 35ක් මෙච්චර කාල පාර්ලිමේන්තුවේ කතා කළා නෑ මේ ඇටන් නගරේ හදන්න ඕනේ කියලා අපේ ජනතාව වෙනුවෙන් මේ ජනාධිපතිතුමා හදනවා අය ඇටන් නගරේ හදන අපේ ළමයි දැන් අපිට ඕනේ අපේ ළමයි ඉදිරියට ලස්සන්ට බස් වලට කොහොමද යන්න ඕනේ ඒව ඔක්කොම වොෂ්රූම් එකට කොහොමද පාවිච්චි කරන්න ඕනේ කියලා මේ ජනාධිපතිතුමා දැන් ඉගෙනගෙන තියලා තියෙන අපිට අපේ ළමයිට දැන් මේ රට නගරේ මෙච්චර කාලට කවුරුත් මේ අපිට අදලා නැහැ. අනේ මා බැංකුව ඔරකා කරලා තියෙන අපේ EPF සල්ලි ටික ඔක්කොම ඌ මේ පොතේ එන්නේ එපා. අපි ඌට හොඳක් කරුවා, රනිල්ට හොඳක් කරුවා. අපේ ජනතාව තුන්දෙනේ මස්කලේ ඉන්නේ. ඕලියට අයිස් ෆැක්ටරි ගෙනාවා. බලවැඩ අපිට එපා. කරේ. බෙල්වාද? බෙල්වාද? ජීවන් බෙල්වාද? පියා බෙල්වාද? අයිස් ෆැක්ටරියක් වෙනකම් මොනවද කරේ? අයිස් අපේ ළමයිට ජන මස්කලේ ජනතා අයිස් ෆැක්ටරි ඇල්ලුවේ. විනාශක ඇල්ලුවේ. මුන් ඇවිල්ලා අපි ඔක්කොම අපේ ළමයිට ඔක්කොම මූන් තමයි අයිස් දෙන්නේ. රේවට්ටුව නෙවෙයි අපි ළමයිට ඔක්කොම නගර අයිස් දෙන්නේ මස්කලේට ඕන ඕනට ඔක්කොම දන්නවා. අයිස් කියන්නේ මොකද කියලා දන්නේ අපේ ළමයිට. දුණු උනා අපේ කොල්ලට මේ නුවරලියේ. මස්කලේක නුවරලිය දන්නවනේ පෙරවන්න ඌ අයිස් තිබ්බනේ. නුවරලියේ මේ තිබ්බනේ. එක්ස්පෝර්ට් එකේ අයිස් තිනවා අපි පේන්නේ නැහැ. අයි ජනතිමෝනේ ඇල්ලුවේ. අනුර මාතට අපේ අයිස් දෙන්නේ. මූ ඉන්න ඔක්කොම අපේ ළමයි ටික කුඩු ඔක්කොම මූ ගත්තා. එන්න ගන්න ඕනේ මූ ගත්තා. අපේ ජනාධිපතිතුමා මේක වඩා උඩ කැලේ කියලා අපේ ළමයිට අනාගතේ කියන්නේ සජිත අපේ ආදෙමු. අපේ ජනාධිපතිතුමා අපේ මේ ළමයි වගේ 200ට බලවට කරන්න ඕනේ. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி மலையகத்துல தோட்ட தொழிலாளர்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய வேதன அதிகரிப்புக்கு எதிராக யாரெல்லாம் பார்லிமெண்டத்தில் பேசினார்களோ வாக்களித்தார்களோ அவருடைய உருவங்களை எரித்து அவருடைய உருவங்களை சவப்பெட்டியில் வைத்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பேரணியை நடத்தியிருக்கின்றார்கள். அது குறித்தான விடயத்தை தான் இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன். வாருங்கள், இது விஜே தினேஷ் வீலாக். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு தினமாக ஒரு மலையக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு அடியெடுப்பு வைப்பு என்பதாக சொல்லலாம். ஏன்னு சொன்னா பாத்தீங்களா இருந்தா மலையகத்துல இப்படியான விடயங்கள் குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியா இருக்கலாம், இல்ல SJP கட்சியா இருக்கலாம், தோட்ட தொழிலாளர்கள் ஏனைய கட்சிகளாக காணப்படலாம். அதே நேரத்துல அந்த கட்சிகளுக்கு அனைவர்களுக்கும் இதுவரையில் ஆதரவாக இருந்த மலையக தோட்ட தொழிலாளர்கள் முதல் முறையாக அந்த கட்சியுடைய மிக முக்கியமான உறுப்பினர்களுக்கு தலைவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், கடந்த 7ஆம் தேதி ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக் அவர்களால் பாராளுமன்றத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒரு வாரம் அது குறித்தான விவாதங்கள் இடம்பெற்று நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை முதலாவது வாக்கெடுப்பு நடைபெற்றது. இந்த வாக்கெடுப்பு கிட்டத்தட்ட 118 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டு அது இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது.
குறிப்பாக இரண்டாவது இறுதி வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது குழுநிலை விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்த சூழ்நிலையில் பாத்தீங்கன்னா இருந்தா ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கா அவருடைய தத்துணிவின் காரணமாக அவர் எடுத்த அதிரடியான அதே நேரத்தில் அவருடைய தேர்தல் வாக்குறுதிகள் சொல்லப்பட்டதன் நிமித்தம் மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு வேதனம் அதிகரிக்கப்படும், 1750 ரூபாய் அதிகரிக்கப்படும் என்பதை தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் பரப்புரையில் வந்து குறிப்பிட்டிருந்தார். அதனை இப்பொழுது வந்து நிகழ்த்தி நடத்தி காட்டியிருக்கின்றார். எனவே பாத்தீங்கன்னா இந்த 200 ரூபாய் அரசாங்கத்தால மற்றொரு 200 ரூபாய் வந்து தோட்ட கம்பெனிகளாக சொல்லி 400 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு ஏலவே அவர்களுக்கு வழங்கப்பட்ட 1350 ரூபாயோடு சேர்த்து 1750 ரூபாய் அடிப்படை சம்பளமாக ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வரையிலிருந்து வழங்கப்பட உள்ளது. இந்த சம்பளத்தினை அவர்கள் வந்து பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி தங்களுடைய கைகளில் வந்து பெற்றுக் கொள்வார்கள். இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா இந்த வேதனை அதிகரிப்புக்கு எதிராக அதிகமான எதிர்க்கட்சிகள் கிளர்ந்தெழுந்தன. அதுல மிக முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ், அதுல பாத்தீங்கன்னா ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே எந்த விதமான கருத்தையுமே தெரிவிக்கல. ஆனா அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பலர் வந்து கருத்தினை வந்து உரைத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த வேதனை அதிகரிப்பு வந்து சட்டவிரோதமானது, எப்படி அரசாங்க நிதியிலிருந்து இந்த நிதியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக பல விடயங்கள் வந்து குறிப்பிட்டிருந்தார்கள். அதுல பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக மொட்டு கட்சியினுடைய இப்பொழுது தேசிய அமைப்பாளராக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்சவும் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார், இது சட்டவிரோதமானது, நாங்கள் வந்து இந்த வேதனை அதிகரிப்புக்கு எதிராக வந்து நீதிமன்றத்துக்கு செல்வோம், எப்படி இந்த வேதனத்தை வந்து அதிகரிக்கலாம், குறிப்பாக இது மக்களுடைய வரிப்பணம், மக்களுடைய வரிப்பணத்தை வந்து எடுக்கிறது தவறானது என்பதாக சொல்லியிருந்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா இருந்தால் ரோஹிணி கவிதத்தின் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் எஸ்ஜேபி கட்சியை சார்ந்த, அதாவது சஜித் கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினர் வந்து நான் வந்து லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குள்ள சென்று இந்த வேதனை அதிகரிப்புக்கு எதிராக வந்து விசாரணை நடத்துமாறு நான் வந்து ஒரு விசாரணை கமிஷன் வந்து அமைக்குமாறு கோர போகின்றேன் என்பதாக பல வகையில வந்து பலரால் வந்து இதற்கு வந்து எதிர்ப்பு வந்து கிளம்பியிருந்தது பார்லிமெண்டத்தில். அவர் வந்து நேரடியாக சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். அதுல மிக முக்கியமா பாருங்க, முஸ்லிம் காங்கிரஸ் நிசாம் காரியப்பர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நிசாம் காரியப்பர் அவரும் பார்லிமெண்டத்திலேயே இந்த கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு, இது வந்து சட்டவிரோதமானது, எப்படி வந்து இவங்களுக்கான வேதனத்தை அதிகரிக்கலாம் என்பதாக வந்து கூறியிருந்தார்கள். ஆனா பாத்தீங்களா இருந்தா இந்த பட்ஜெட் வாக்கெடுப்பின் பொழுது முஸ்லிம் காங்கிரஸ் சார்ந்தவர்கள் வந்து வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. அதில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்தவர்களும் இந்த வாக்கெடுப்பில் வந்து கலந்து கொள்ளவில்லை அப்படின்றது மிக முக்கியமானது. இந்த விஷயத்தை வந்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் இன்றைய தினம் இதற்கு எதிராக ஒட்டுமொத்தமாக மலையக மக்கள் கிளர்ந்தெழுந்து எங்களுக்கு வழங்குகின்ற ஜனாதிபதியுடைய அந்த நிதி அதிகரிப்பை, வேதனை அதிகரிப்பை நீங்க எப்படி எதிர்க்கலாம் என்பதாக வந்து குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கே, எதிர்கட்சி தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, இப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாஸ், அதுல நாமல் ராஜபக்ஷ அப்படின்னு சொல்லி பல பேருக்கு எதிராக அவருடைய உருவ பொம்மைகளை எரித்தும் ஏந்தி சென்றும் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தினை வந்து பொகவந்தலாவ மற்றும் மஸ்கெலியா பிரதேசங்களை வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுல ஒரு படி மேலே சென்று பாத்தீங்கன்னா சிலர் சவப்பெட்டியில அவருடைய உருவ பொம்மையை வைத்து சவமாக நகர் முழுவதும் எடுத்து சென்று தங்களுடைய மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு வெளிப்படத்துல வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஏழவே பதுளை மாவட்ட ஒரு பிரதி அமைச்சர் சொல்லும் பொழுது மலையக மக்களே கிளர்ந்தெழுங்கள், உங்களுக்கான வேதனை அதிகரிப்புக்கு எதிராக வந்து இந்த எதிர்கட்சிகள் வந்து கூக்குரல் இடுகின்றார்கள், எனவே நீங்கள் எதிர்ப்பினை காட்ட வேண்டும் என்பதாக வந்து கடந்த வாரம் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. அதனை அப்படியே அவர் செவிமெடுத்தார்களோ தெரியாது. ஆனால் இன்றைய தினம் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தினை மலையகம் எங்கும் இந்த மக்கள் வந்து முன்னெடுத்திருக்கிறார்கள். எனவே பாருங்க, இன்றைக்கு இந்த மலையக மக்கள் தோட்ட தொழிலாளர்கள் இலங்கைக்கு வந்து அதாவது 1823ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் 202 ஆண்டுகளை கடந்து விட்டது. ஆனால் இப்பொழுதுதான் பாத்தீங்கன்னா இந்த 1750 ரூபாய் வந்து சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது இந்த ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க மூலமாக. ஆனா இதனை வந்து எதிர்க்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு, அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி தெரியாது. இத்தனை ஆண்டு காலமாக இந்த நாட்டுக்காக மாடாய் ஓடாய் உழைத்து தேய்ந்தவருக்கு ஒரு 200 ரூபாய் அரசாங்க நிதியிலிருந்து கொடுக்கறதால என்ன வந்துட போகுது, ஏன்னா அப்படி வைத்தறிச்சலோடு காணப்படுகின்றார்களோ தெரியாது. எனவேதான் மலையக மக்கள் இப்பொழுது விழித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்திருக்கின்றது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த வேதனை அதிகரிப்புக்கு எதிராக பல மலையக தலைமைகளும் எதிராகத்தான் இருந்தார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த வேதனை அதிகரிப்புக்கு மறைமுகமாக எப்படி வந்து கூட்டலாம் என்பதாக பல வகையில வந்து மலையகத்தினுடைய சில தமிழ் எம்பிக்கள் அந்த வாக்கெடுப்பின் பொழுது அவர் வந்து ஆதரவாக வந்து வாக்களித்தார்கள். குறிப்பாக
குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான காணப்படலாம். தமிழ் போக்குவரத்துடைய தலைவர் திகாம்பரம், அது அந்த கட்சியை சார்ந்த ராதாகிருஷ்ணன், பழனி திகாம்பரம் ஆகியோரும் கூட இறுதி நேரத்தில் வந்து அதுக்கு ஆதரவாக வந்து வாக்களித்தார்கள். சில நேரத்தில் வந்து சில முரண்பாடான சில கருத்துக்களை வந்து குறிப்பிட்டிருந்தார்கள். நொண்டி சாக்குகள் என்பதாக வந்து சொல்லுவோம். இப்படியான கருத்துக்களையும் கூறிதான் இந்த வாக்குக்கு நாங்கள் ஆதரவாக வாக்களிக்கின்றோம் என்பதாக வந்து குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போது நீங்க பார்த்துக் கொண்டிருக்கீங்க. எனவே இரட்டை வேஷம் இப்பொழுது வந்து மலையிலிருந்து வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கின்றது. மலையில முழுவதும் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா அன்றுகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து நன்றி கூறுவது மட்டுமில்லாமல் இந்த பட்ஜெட்டுக்கு எதிராக இருந்தவர்களுக்கு எதிராக வந்து தேங்காய் உடைத்தும் ஆலயத்துல வந்து பல பூஜைகளை செய்தும் அதில் மலையகம் பக்கம் தலை காட்டி விட வேண்டாம், இதற்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம், எப்படி நீங்க வந்து ஓட்டு கேட்க வருவீங்க என்பதாக வந்து மிகப்பெரிய கண்டிப்பான ஒரு உத்தரவு வந்து மலையக மக்கள் கிளர்ந்தெழுந்து அவர்களுக்கு எதிராக வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா 2026 ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதம் வந்து இலங்கையில வந்து மாகாண சபை தேர்தல்கள் இடம்பெற உள்ளது. இந்த சூழ்நிலை தான் இப்படியாக இந்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ், அவருக்கு நல்ல ஒரு பெயர் இருந்தது, உண்மையாகவே மழை இருந்தது. ஆனா அவருடைய வாயால அவர் வந்து சிந்திக்காமல் செய்த சில வேலைகளை வந்து அவருடைய தலையில அவரே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார். கடந்த காலங்களில் அதிகமான ஒரு பேர் இருந்தது உண்மையாகவே வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு, அவருடைய அப்பா குறிப்பாக அவர் மூலமாக. ஆனா இப்பொழுது அந்த பேரும் கெட்டு அவருடைய கட்சியும் கூட பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வீதிக்கு இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்பட்டு விட்டது. தொடர்ச்சியாக இவருடைய தலைமையில் அதிகமானவர் வந்து கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார்கள், இங்கு தகுதியற்ற ஒரு தலைவர், இது வந்து பொருத்தமில்லை என்பதாக. ஆனால் இப்பொழுது அது நிரூபணமாக இருக்கிறது. எனவே அது குறித்தான காட்சிகளை, அது குறித்தான காணொலிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். பாருங்கள், மிகப்பெரிய ஒரு மாற்றம் இலங்கையில வந்து இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பல குற்றவாளிகள் பிடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பலருடைய சட்டவிரோதமான சொத்துக்கள் அரச கஜானாவில் வந்து சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஒரு சிறு பிள்ளைத்தனமான ஒரு விஷயம் கூறியிருந்தாரு. வரி வந்து விதித்து மொண்டிசரி செல்லக்கூடிய பிள்ளைகள் கூட வந்து அரசினுடைய நிதியை வந்து உயர்த்தலாம் என்பதாக. எங்கேயாவது உலகத்துல வந்து ஒரு மொண்டிசரி போகக்கூடிய ஒரு பிள்ளை வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகுமா? நிதி தொடர்பான விடயங்களை கையாள முடியுமா? எங்கேயாவது யாரையாவது பார்த்திருந்தால் அவர் வந்து காட்டணும். இதுதான் சிறு பிள்ளைத்தனமான ஒரு பேச்சு என்பதாக சொல்லலாம். கொஞ்சம் கூட யோசிக்காம வாயிருக்கு என்பதாக, வார்த்தை வருது என்பதற்காக எதை வேணாலும் பேசுறது. உண்மையாகவே வந்து இப்படியான சில கேள்விகள், இப்படியான பேச்சுக்கள் மூலமாக அவருடைய ஆளுமையை வந்து குறைத்து காட்டுமே தவிர எந்த வகையிலும் அவருடைய அந்த விஷயத்துல ஒரு பொருத்தமில்லாத விஷயம், அது ஒரு ஆளுமைக்குரிய விஷயம் என்பதாக பார்க்க முடியாது. எதிர்கட்சிகள் என்று சொன்னால் எல்லாம் எதிர்க்கத்தான் வேண்டுமா? நல்ல விடயங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதும் கை கொடுப்பதும் அதற்கு ஆதரவாக மக்கள் பக்கம் நிற்பதும் தான் எதிர்கட்சிகளுடைய வேலையாக இருக்கும். ஆனா இலங்கை இதெல்லாம் மாற்றீடாக தலைகீழாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. காரணம், நீங்கள் எப்படி கொடுத்து விடலாம், எங்களால் வந்து இந்த நாங்கத்தான் வந்து கொடுக்கலாம் என்பதாக. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா 2015 ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் நிலவிய பொழுது வந்து அதுல வந்து பிரதமரா வந்து ரணில் விக்ரமசிங்க, ஜனாதிபதியா வந்து மைத்திரிபால சிறிசேன வந்து இருந்திருந்தாங்க. அந்த சூழல் கூட 50 ரூபாய் அதிகரித்து கொடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் தான் செய்து 50 ரூபாய் கொடுத்து விட்டோம் என்பதாக சொன்னார்கள். ஆனால் இறுதி வரைக்கும், இந்த தேதி வரைக்கும் அந்த 50 ரூபாய் வந்து இல்லை. ஆனால் அந்த கட்சியை சார்ந்தவர்கள், அந்த அப்பொழுது ஆட்சி இருந்தவர்கள் இப்பொழுது விழித்துக் கொண்டு இந்த 200 ரூபாய்க்கு எதிராக நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் என்பதாக நீலி கண்ணீர் வடித்துக் கொண்டே அதற்கு வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் இலங்கையில மிக முக்கியமான ஹாட் டாபிக் என்று இதுதான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.